வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே ஒரு வழியா இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரை வந்து நிரந்தரமா ஃபுல்லா முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைட்ல இருந்துமே வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க சைட்ல இருந்து பேசியிருக்காங்க, இதுக்கு நடுவுல இஸ்ரேல் பண்ண சம்பவம் என்ன, பாகிஸ்தானோட நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கம்மியாகும், பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு குறையும், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 107 நாளாச்சு இன்னையோட. இந்த போர் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போரால எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகள்லயுமே வந்துட்டு ரொம்பவே மேஜர் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஈரான் சைட்ல இருந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வேற மூடிட்டாங்க. இதனால வந்துட்டு எல்லா நாடுகளும் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே, இந்த போர் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தானோட அதிபரும் பாத்துட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் இருக்கட்டும் இல்ல அமெரிக்கா ரெண்டு சைடுல இருந்துமே வந்து இந்த போரை முடிக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும் இல்ல மோஜ்தபா கமேனி ரெண்டு சைடுல இருந்துமே இந்த போரை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போரால பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஈரானோட உச்சபட்ச தலைவரா இருக்கட்டும் இல்ல முக்கிய தலைவர்களா இருக்கட்டும் நிறைய கட்டிடங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சேதாரமாயிருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு நடுவுல அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தொல்லையா இருந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஓகே, இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவரோட சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அமெரிக்காவோட கடற்படை முற்றுகையிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து நாங்க வந்து திரும்ப பெற போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் சைடுல இருந்து ஏற்கனவே இங்க உள்ள வர்ற கப்பல் எல்லாத்துக்குமே வந்து சுங்க கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இதுக்கப்புறமெல்லாம் சுங்க கட்டணம்லாம் எதுவுமே இல்ல, எந்த கப்பல் வேணா வந்து உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பெர்மனண்டா ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போரால ஈரான்ல ஏகப்பட்ட சேதாரங்கள் கட்டிடங்கள் எல்லாமே நடந்திருக்குல்ல, சோ அதுக்காக மொத்த செலவா பாத்தீங்கன்னா $300 பில்லியன் வந்து அமெரிக்கா சைடுல இருந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட டாலர் எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சிருக்காங்கல்ல, அது மொத்தமா பாத்தீங்கன்னா $24, அதுல ஒரு $12 பில்லியன் வந்து ஃபர்ஸ்ட் விடுவிக்க போறதாவுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சைடுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஈரான் இதுக்கப்புறமா அணு ஆயுதங்கள் எதுவுமே தயாரிக்க கூடாது, யாருக்கிட்டையுமே வாங்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குமே ஈரான் சைடுல இருந்து வந்து ஓகே சொல்லிட்டாங்க. சோ இந்த போர் அப்படிங்கிறது முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா ஊடகங்கள் சைடுல இருந்துமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கான அந்த ஒப்பந்தம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தோட ஜெனீவா நகரத்துல தான் வந்து நடக்க போகுது. இதுக்காக ஒரு 14 அம்சங்கள் கொண்ட ஒரு திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த போர் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க வேலையில இதுக்கு நடுவுல இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெபனான்ல திரும்பவுமே வந்து தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவே காண்டாயிட்டாரு. ஏன்னா இந்த போரை வந்து எல்லாமே முடிய போற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ணது ரொம்பவே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவே காண்ட்ல இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த போர் முடியறதுக்கு முக்கியமான ஒரு பில்லரா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானோட அதிபர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சவுதி அரேபியாவா இருக்கட்டும் இல்ல கத்தார், துருக்கி இவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க தான் வந்து இந்த போர் முடியறதுக்கான அந்த ஒப்பந்தத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போர் முடியறதுக்கு பாகிஸ்தான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருந்தாலும் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்க நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பாகிஸ்தான்ல வறுமை அப்படிங்கிறது வந்து நார்மலா இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு செழிப்பா இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை இருக்கு. ஒரு 2018 இருந்து 19 அப்ப பாத்தீங்கன்னா இந்த வறுமை அப்படிங்கிறது 21% தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 2025-26 பாத்தீங்கன்னா 28% அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அங்க விலைவாசி எல்லாமே ஏறி இருக்கு. சாப்பிடுற சாப்பாடோட ரேட் அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வி. அப்படி அந்த கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி அப்படிங்கிறதுமே ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஒரு வசதியுமே இல்லாம அங்க இருக்க மாணவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கான தண்ணீர் வசதி இல்லாம, பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் வந்துட்டு பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் வந்து இந்த போரை சுமூகமா முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இதுல பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்காக தான் பாகிஸ்தான்
இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அப்பவே கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது 4% வந்து கம்மியா இருக்கு. 84% இருந்தது, $84 இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா பேரலுக்கு 80 அப்படிங்கிற அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. பெட்ரோல் டீசலோட விலையுமே இதுக்கப்புறமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா வெள்ளிக்கிழமையோட இந்த பிரச்சனை எல்லாமே முடிய போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே நம்பலாமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரை வந்து முடிய போறதுக்கான ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தானோட இந்த மோசமான நிலைக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் வந்துட்டு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 4% அளவுக்கு கம்மியாயிருக்கு. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா டீடைலா அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.